ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னா, ஸோ நம்ம ரொம்ப பாடுபட்டு கடந்து வந்த ஒரு சைக்ளோன். ஸோ அந்த சைக்ளோன் அப்போ நாங்கள் என்னென்னலாம் ஷஃபில் ஆனோம், ஸ்டக் ஆனோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2:45 ஆக்சுவலாக நான் சாட்டர்டே எடுத்த வீடியோ இது. ஸோ அப்போ நம்ம சும்மா மைல்டாக தான் ஏதோ ரெயின் வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா புயல் வருதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறனால ஸோ அன்றைக்கி வந்த நியூஸையுமே நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ என்ன வந்துட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் டைம் ஆக ஆக வந்து அதோடய எஃபெக்ட்டு ரொம்ப நம்மளையே பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காற்று வந்து கொஞ்சம் நெஞ்ச காற்று இல்லை, சரியான காற்று. கொஞ்ச நேரம் பேஞ்ச மழையிலேயே எங்கள் வீட்டு முன்னாடிலாம் ஆறே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4:30 போல் நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காற்று மழையும் நம்ம பாண்டிச்சேரியில் தான் இருக்கோமா இல்லை வேறு எங்கேயும் இருக்கோமான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். ஸோ குளிரும் அதே மாதிரி தான் இருக்க டைம் ஆக ஆக நம்ம கேரளா காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. காற்று அடிக்க ஆரம்பிக்கையுமே பவர் கட் பண்ணிட்டாங்க. ஒரு 2:30க்கெல்லாமே பவர் கட் ஆகிடுச்சு. அது வரைக்குமே ஒரு 12 o'clock இருந்தே கரண்ட்டு போய் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. காற்று அடிக்கும்போது கரண்ட்டு போகுது, காற்று நிற்கும்போது கரண்ட்டு வந்துச்சு, இப்படியே தான் இருந்துச்சு. அப்புறமா பெர்மனெண்ட்டாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. நோ பவர், நோ சார்ஜ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இப்போ 5:15க்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அது 4:30க்கு எப்படி இருந்துச்சு, 5:15க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். ஸோ வெளியே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, என் ஹஸ்பண்ட் வேறு டியூட்டிக்கு கிளம்பணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, எப்படி இதுக்குள்ளே போவாங்க. ஏன்னா நம்ம பைக் ஓடினாலும் என்ன பண்ணாலும் அந்த காற்று வந்து நம்மளை ஃபோர்ஸாக தள்ளுது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி போயிட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனால அவங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ அது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளே அவங்க இல்லைனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், சேஃபாக இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இந்த ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட்டு தான் டில் இந்த நைட் ஃபுல்லாகவே. அப்புறம் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் கிளம்புனாங்க. அவங்களும் ஒரு 8:15க்கா ரிட்டர்ன் வந்துட்டாங்க டியூட்டி முடிச்சுட்டு. ஸோ ஒரு 9 o'clock பிடிச்சிது மழை. ஹெவி ரெயினாக இருந்தது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட மிட் நைட் ஃபுல்லாகவே அந்த ரெயின் இருந்துச்சு. நாங்கள் வெளியில் ஜன்னலில் பார்த்துட்டே தான் இருந்தோம், எப்படி இருக்குது சுச்சுவேஷன் சொல்லிட்டு. மின்னல் இல்லை, இடி இல்லை, ஆனால் ரெயின் மட்டும் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நான் உள்ளேருந்து பார்க்கும்போது பார்த்தா தண்ணி கட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி என்னடா வெளியே போய் ஸோ பார்த்தா வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார், என் கிணற காணோம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. எங்கடா இங்கே இருந்த ரோடை காணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக குளம் மாதிரி தண்ணி கட்டி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையே தான் நாங்கள் காரையும் நிப்பாட்டியிருந்தோம். காருக்கு மேலே தண்ணி வந்துடக்கூடாது. அந்த டயர்லலாம் வந்துருச்சு, ஹாஃப் டயர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஸோ ஹெவி ரெயின், ஹெவி காற்று. அந்த காற்று வந்து பேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ காற்று இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து காரையும் தள்ளி நிப்பாட்டணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். கூட இன்னொரு ஆள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் யாரையும் கூப்பிட முடியாது. ஸோ நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த அடிக்கிற காற்றுக்கு தான் பயமாக இருந்துச்சு. ஸோ காரோடு சேர்த்து தள்ளிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நானும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ அதோடு நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நானும் நீ உள்ளே இருன்னாங்க. என்னால் உள்ளே இருக்க முடியல, நானும் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவங்க ரொம்ப பொறுமையாகவே எடுத்து அதை மூவ் பண்ணி இன்னொரு மரத்துக்கிட்டக்க ஓரமாக கொஞ்சம் ஜல்லி கொட்டி இருந்துச்சு. ஸோ அந்த ஹைட்டில் நிப்பாட்டிட்டோன்னா ஓரளவு தண்ணி வராது. அந்த இடம் லைட்டாக மேடாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டலான்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தா எனக்கு என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. அந்த இடத்துல என் முகத்துலேயே ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. நான் வெளியில் ஒரு 5 minutes கூட இருக்காது அது. ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக நான் நனைஞ்சு தான் வந்தேன் திருப்பி ரூம்குள்ளே. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை அடையார் சொல்லக்கூடும், அது போகும் போக்கலாம். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கையே போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா? நம்
வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா பார்க் பண்ணி அந்த ஓரமாக விட்டுட்டு வந்தது என் ஹஸ்பண்ட்க்கு சேஃபாகவே ஃபீல் ஆகலை. தண்ணி இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் ரோடு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஃபுல்லாகவே அங்கிட்டு சுற்றி வந்து கால்வாய் தான். அப்படியே மூவ் ஆகிட்டு போயிடும் காரு. ஸோ அதனால் நான் மறுபடியும் அவங்க அங்கேருந்து எடுத்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல மேடு பகுதியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து லைட் அடித்து அந்த இடத்துல தண்ணி தேங்காமல் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்க் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் நீ என்னை வராது நீ உள்ளே இருன்னா அவங்க போன அந்த டைம் பார்த்திங்கன்னா மணி 2. அப்போ ரொம்ப நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த 1:15க்கு போயிருந்தோமே அந்த டைம் பேஞ்ச மழையை விட ரொம்ப டபுளாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ ஆனால் என்னை வரக்கூடாதுன்னு சொன்னனால நான் உள்ளே ஜன்னலில் இருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப முருகான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க திருப்பி சேஃபாக விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகா சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அவங்களும் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஸோ அப்புறமா ஒரு 3 o'clock மேலே தண்ணியும் கொஞ்சம் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தோம். ஸோ 6:30 வந்து பார்க்கும்போது நைட்டு இருந்த இடமா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நைட்டு இருந்து பார்க்கும்போது இங்கே எதுவுமே தெரியல. பின்னாடி பார்த்தா நம்மளோட மரம் ஒன்று சாஞ்சு இருந்துச்சு. ஸோ நைட்டு காரை மூவ் பண்ணி அந்த இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்க இலை எல்லாமே கீழே தான் இருக்குது. அடித்த காற்றுல ஒன்று விடாமல் எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அங்கே ஒரு பப்பாளி மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். அந்த பப்பாளி மரம் இவ்வளோ காற்றுலேயே இந்த மரம் சாயாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பப்பாளி மரம் உங்களுக்கே தெரியும், அது ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. டக்கு இப்படின்னு லைட்டாக பண்ணாலே அது உடச்சிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி மேலே ஏதோ சவுண்டு கேட்டே இருந்துச்சு நைட்டுன்னு போய் பார்த்தா அங்கே நம்ம செடி அப்படியே கவுந்து கிடக்குது. அப்படியே ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு அது. ஸோ அது நம்ம வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ என்னென்ன மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அங்கே ஒரு குளம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடம் கொஞ்சம் மேடு போல், அதனால் அந்த இடத்துல எதுவும் தேங்கலை. அங்கேயும் கொஞ்சம் குளம் இருக்குது. இன்னுமே அந்த காற்றோட ஃபோர்ஸ் வந்து குறையவே இல்லை. அந்த காற்றோட ஃபோர்ஸ் வந்து ஒரு சவுண்டோடு இருந்துச்சு. அந்த சவுண்டே பயமாக இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தா அங்கேயுமே ஒரு குளம் மாதிரி கட்டி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு வீடு வேறு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு கார் வேறு நிற்கிது அதுக்குள்ளே. ஸோ இந்த பாட்டு வந்து உக்கு தக்கப்பாக உடஞ்சிருக்கு. இது தூக்குனாலே மொத்தமாக கீழே இதாகிடும் போல். அதனால் நான் ஜஸ்ட்டு நிமித்தி மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். நாங்களே இந்த மாதிரி புயல் எச்சரிக்கை மழை டிசம்பர் வருதுன்னொடனே அங்கே இருந்து அந்த பப்பாளி மரத்தை நாங்களே வெட்டி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா மழை குறையில, மழை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு தெரில. இன்னும் பவருக்கு வரவே இல்லை. ஸோ ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நம்ம இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ பவர் இல்லை, நான் எப்படி இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து என் ஃபோன் கிடையாது, என் ஹஸ்பண்டோட ஃபோன் வச்சு தான் நான் ஃபுல்லாக வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தேன். அவங்க ஒரு 6 o'clock மேலே டியூட்டி போயிருந்தாங்கல்ல, அப்போ அவங்க ஸ்டேஷனில் பவர் இருந்தனால அவங்க ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோடய டெய்லி ரொட்டீன் போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நம்மளோட அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன்.
ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக கார் எடுத்திருந்தோம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணியே இருந்தால் தான் சார்ஜ் ஏறுன்றதுனால அப்படியே 2 பேரும் உட்காந்துருந்தோம். ஸோ நான் ரெடியாகி உட்காந்துருந்தேன். எதுக்காகனா பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஹோம் வார்மிங் ஃபங்க்ஷன் தான். 2-3 டைம் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லை மரம் சாஞ்சு கிடக்கான், நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே காரை ஆன் பண்ணி விட்டு பாட்டு போட்டு விட்டுட்டு 2 பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். ஸோ எத்தனை பேருன்னா இப்படி ரெயின் ட்ராப்ஸில் இப்படி எழுத ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் எங்கே கார் பார்த்தாலும் மழை டைமில் போய் அந்த காரில் எழுதி வச்சுட்டு வந்துடுவேன் என் பேரை. அப்புறமா இப்போல்லாம் என் பேர் எழுதுறது கிடையாது, என் பார்ட்னர் பேர் தான் அதிகமாக எழுதியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப கிட்டக்க, அதுவும் இப்படி இந்த மாதிரிலாம் நான் எழுதுனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் எழுதினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைமும். ஒரு 2 பேரும் இந்த மலையில் 2 பேரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே கார் லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா எங்கள் வீட்டு முன்னாடி எங்களோட சிச்சுவேஷன் இதுதான். ஸோ தண்ணி வந்து ஓடிட்டே இருந்தனால மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி தேங்கலை. பட் நைட்டுமே லைட்டாக தேங்கி எங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நாங்களே டென்ஷன் ஆகிட்டோம், என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா பிளாக் ஆனது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு. ஸோ அப்படியே மாடி கொஞ்சம் மழை நின்றுருந்தனால அப்படியே மாடியில் போய் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தேன். ஸோ இதுதான் மார்னிங் ஒரு 12 இருக்கும். ஸோ 12 o'clock இந்த மாதிரி தான் இருந்துச்சு. காற்றானா நைட்லேருந்து இப்போ வரைக்கும் சுத்தமாக குறையில. அதோட ஃபோர்ஸ் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. இதோட எப்படி சொல்கிறது, ஒரு பேய் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சவுண்டு ஒன்று இருந்துச்சு அந்த காற்றுல. அது ஒரு மாதிரி இது ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சாப்பிட்றதுனே தெரியல. காலைல செஞ்ச உப்புமாவே இன்னும் யாரும் சாப்பிடல. சரி, அப்புறம் மதியத்துக்கு உப்புமாவே சாப்பிட்டாச்சு. வச்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி சாப்பிட தோணவே இல்லை, ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். சார்ஜ் போட்டுட்டு போனதுலேருந்து என் வீட்டுக்காரர் வந்து ஃபோனே தான் நோண்டிகிட்டு இருந்தார். அவர் இந்த ஹெவியான டேயில் அவர் என் கூட இருந்தார் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எப்படினாலுமே அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில், கிரிட்டிக்கலான டைமில் அவங்க என் கூட இருந்தாங்க அப்படின்றதே எனக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அப்புறமா ஈவினிங்காகவும் அப்படியே எழுந்துச்சி வந்துட்டு இன்னும் நைட் ஆனால் ரொம்ப கஷ்டமாயிட போகுது, இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே அகெயின் ஒரு 3 o'clock 3:30 இருக்கும், அப்படியே வந்து நாங்கள் சார்ஜ் போட்டுட்ருந்தோம். ஸோ ஃபுல்லாகவே ரொம்ப மிஸ்ட் ஃபார்மேஷன் மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுலேயே உங்களுக்கு தெரியும். என் வீட்டுக்கார் அப்படியே சீட் இழுத்து போட்டு படுத்துட்டாரு. ஒரு 5:15 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வெளியில் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம காரை பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம நேற்று பார்க் பண்ணியிருந்த அந்த இடமே கொஞ்சம் சேஃபாக இருந்தனால சரி அங்கேயே பார்க் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பிளான் பண்ணோம். ஸோ அப்புறமா எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா இன்னொரு கார் ஏதோ அவங்களும் பார்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ சுற்றி வர பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பவர் கிடையாது, சுத்தமாக இருட்டு குகை மாதிரி இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக வானத்தோட வெளிச்சம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவும் தெரியாது. ஸோ நம்ம சேஃபாக வீட்டுக்குள்ளே ரீச் ஆகிடலான்னு போயாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு 1.5 hours 2 hours இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7:30 எங்களுக்கு பவர் வந்துச்சு. ஸோ அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா இதான் இப்போ வெளியில் இப்படி தான் இருக்குது, குளுன்னு இருக்குது அப்படியே. ஸோ இன்னும் மரம் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டிவி ஓடுது, கரண்ட் வந்துடுச்சு. ஸோ நைட்டு வந்து கல் தோசையும் தக்காளி கடலை சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மதியம் யாரும் நல்லா சாப்பிடாதனால கொஞ்சம் கல் தோசை மாதிரி போட்டுக்கிட்டால் தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குன்றதுக்காக அப்படி பிளான் பண்ணேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. டிசம்பர் மந்த் இது, ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க, பி ப்ரிப்பேர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.